வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு தா பாண்டியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு தா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். தமிழகத்தில் நிலவுகின்ற இந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே அவர்கள் எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இதுபோன்று கை நீட்டுவது முறையா, பாரதிய ஜனதா கட்சி இதற்கு எந்த காரணமும் இல்லை என்கிற மாதிரியான கருத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. சந்தேகமே வேண்டாம், இன்றைக்கு இந்தியாவுக்குள் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகம். புதிதாக பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெறாத மாநிலங்களிலும் வெற்றியை உருவாக்கி கொண்டார்கள் இந்தியாவில். இதில் மிஞ்சி இருப்பது உறுதியாக ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மையோடு இருப்பது இப்போதைக்கு மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி தலைமையில் உள்ள ஆட்சி. இன்னொன்று தெற்கிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலே இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வலிமையுள்ள ஒரு எதிர்க்கட்சியும் அமைந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி என்று பல குழுக்கள் இருந்தன, போதுமான எண்ணிக்கையோடு இல்லை. இப்பொழுது போதுமான அளவுக்கு எண்ணிக்கையோடு இருக்கிறது. அந்த எண்ணிக்கையில் இருப்போர், தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள் முன்பு சட்டமன்றத்தில் மந்திரிகளாகவும் இருந்தவர்கள். எனவே அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ வெறும் புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, ஒவ்வொரு துறையிலும் மந்திரிகளாக இருந்து அதனுடைய பலம் பலவீனம் இன்னும் நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் என்பதை தெரிந்தவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அது பலம் உள்ளது தான். எனவே அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான தொடக்கம் வந்து விட்டது என்றே என்னை போன்றவர்கள் நினைத்தோம். ஒரு வலிமையுள்ள எதிர்க்கட்சி இருப்பது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ், ஒரு தடை போடுவதற்கு கடிவாளத்துக்கு வந்திருக்கிறது என்று. அதை அவர்கள் முழுமையாக, அது அவர்கள் என்ன விரும்புகிறார் அந்த முறையில் செய்கிறார்கள். நான் விரும்புகிறபடி அவர்கள் நடக்க வேண்டும் என்று நான் கனவு காண மாட்டேன். அது திராவிட முன்னேற்ற கழகம் வேறு, கம்யூனிஸ்ட் கட்சி வேறு. ஆனால் இந்த அமைப்புக்கு நடுவில் தான் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பதற்கு மத்திய அரசின் சட்ட விதிகளை தவறாக பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதா. உதாரணமாக பேரிடர் நிவாரணங்கள். 2015 ஒரு மாபெரும் வெள்ளம் 110 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகரை மிதக்க வைத்தது. பலத்த சேதம். அது இயற்கை கொடுத்த சீற்றம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் ஆளும் கட்சி அடிப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம் என்று அவர்களும் சேர்ந்து வெள்ளம் ஒரு பக்கம் அடித்தது. எதிர்கட்சியினரும் பலரும் குறை சொன்னார். நான் கேட்ட கேள்வி, தமிழகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் அப்படின்னு சொல்லுவது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி. இதற்கு ஆராய்ச்சியே தேவையில்லை. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் இருந்தார். இப்பொழுது ஊரெல்லாம் அவருடைய பெயரும் வந்துவிட்டது. அதை பற்றிய வழக்குகளும் தொலைக்காட்சி உட்பட பத்திரிகை உட்பட வந்திருப்பதால் பேர் சொல்வதிலே தவறு இல்லை. ராம் மோகன் ராவ் தலைமைச் செயலாளர். தமிழகத்தோட தலைமைச் செயலாளர் எல்லா மாநிலத்திற்கும் பரிச்சயமானவராக மாறிவிட்டார். எல்லாம் மாறியதோடு மட்டுமல்ல, அவர் ஜெயலலிதா அம்மையாருடைய மிக நம்பிக்கைக்குரிய நண்பராக ஆனார். ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட உடல்நலக் குறைவுகள் நானும் பார்த்தேன். உண்மையிலேயே உடல்நலக் குறைவு தான். அதற்கு முன்பும் உடல்நலக் குறைவு இருந்தது. எனவே அதை அவருக்கு துணை தேடி வேண்டியிருக்க வேண்டும். அது எல்லாம் யூகம்தான், நம்மிடம் சொல்லவும் இல்லை, நான் அதை பற்றி விவாதிக்கவும் இல்லை. இந்த அதிகாரியிடம்தான் அவர் முழு அதிகாரத்தையும் கொடுத்தார். இவர் ஒரு குழுவையே தனக்கு பட்டாளமாக அமைத்து கொண்டார். ஏறத்தாழ IAS அதிகாரிகளே அவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்தார். அவருக்கு இது ஏதோ அவர் இல்லாத இடத்திலே அவரை விமர்சிக்கிறோம் என்பது போல நினைக்க வேண்டாம். அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த அம்மாவை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு கடிதத்தை பெற முடியாது. இதுதான் உண்மையான நிலை. உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டது. நல்ல அனுபவம். இதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்லலாமோ எதை சொல்லக்கூடாதோ. ஏனென்றால் there is a privacy. ஒரு தனிநபருடைய அந்தரங்கங்கள், குடும்ப இல்லற வாழ்க்கை, இவைகளிலெல்லாம் போய் அதை பேசுவது என்பது தமிழ்நாட்டில் இப்பொழுது கெட்ட பழக்கமாகிவிட்டது. அவ்வாறு செய்வது நல்லதல்ல. எனவே இதை தெரிந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை கவனத்தில் கொண்டு போவதற்கு முயற்சித்தேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை. மாறாக இந்த குறைகளை சொல்கிறாரே என்ற கோபம் பட்டவர்கள் தான் உண்டு. இருக்கட்டும். அவர் இப்பொழுது அவரை சோதிப்பதற்கு உத்தரவிட்டது யார்? மத்திய அரசு. தமிழ்நாடு தவறா இல்லை, அது சரியா தவறா என்பதல்ல. மத்திய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. இப்போது வேறு அந்த சட்ட மசோதா ஒன்றில் ஒரு திருத்தம் வேறு செய்திருக்கிறார்கள்.
எந்த வீட்டுக்குள்ளும் எந்த இடத்திற்குள்ளும் இந்தியா முழுமையிலும் இந்த வருமான வரி சோதனை செய்கிறவர்கள் முன் அறிவிப்பின்றி செல்லலாம், பொருள்களை எடுக்கலாம், கைதும் செய்யலாம் என்று இப்பொழுது சட்டம் நிறைவேறியிருக்கிறது. இல்லை, அதான் தமிழகத்தில் இந்த நான் கேட்ட கேள்விப்படி தமிழகத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனதுக்கு மத்திய அரசு காரணம் சொல்கிறதுக்கு நீங்கள் தலைமைச் செயலாளர் வீட்டில் நடந்த ரெய்டை காரணம் காட்டுறீங்க. அலுவலகத்தில் சோதனை செய்து எவ்வளவு பிடிபட்டது, அது என்ன நோட்டு என்பது வரை சொன்னீர்கள், பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அந்த செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் வந்தது. ஆனால் அவர் அன்றைக்கே சவால் விட்டார், நான் தான் செயலாளர், தொடர்கிறேன், என்னை ஏவேனும் தொட முடியாது என்று விட்டார். பிறகு அவர் அந்த வெயிட்டிங் லிஸ்டில் வைப்பது போல் அவரை பதவியில் இல்லாமல் வைத்திருந்தார்கள். சஸ்பெண்ட் பண்ணவில்லை, பதவி குறைப்பு ஏற்படுத்தவில்லை, இடமாற்றம் செய்யவில்லை. இது ஒரு 60 அந்தம்மா அதற்குள்ளே அந்தம்மாள் உயிர்ந்து இயற்கை எழுதிவிட்டார். அதற்கு பிறகு அவர் அதே தரத்தில் அதிகாரத்தோடு அந்த இடத்தில் அல்ல வேறொரு துறைக்கு செயலாளர் அந்தஸ்திலேயே நியமிக்கப்படுகிறார். இது மத்திய அரசு காரணமா? மத்திய அரசு மட்டும்தான் காரணம். ஏனென்றால் அந்த IAS அதிகாரியை பிடித்தது மத்திய அரசு. இப்பொழுது அந்த மாநில அரசையே இன்றைக்கும் அந்த ரெய்டு என்ற முறையிலே பிடிப்பதோடு மட்டுமல்ல, நீங்களே உங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம், அதனுடைய அவர் செய்தாரா செய்யவில்லையா நான் அவருக்கு வாதாட விரும்பவில்லை. ஏனென்றால் அதெல்லாம் நீதிமன்றம் இருக்கிறது, வாதாடட்டும் வரட்டும். அவர் பேசி கொண்டிருக்கிறார், அவர் வீட்டுக்குள்ளே சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பேச விடாமல் தோள்பட்டையை பிடித்து தள்ளி விடுகிறார் ஒரு கான்ஸ்டபிள். ஒரு மாநில அமைச்சரை ஒரு டெல்லியில் இருக்கிற ஒருவன் தோள்பட்டையை பிடித்து தள்ளிவிட முடியும், நீ பேசாதே என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இங்கே பிரகடனப்படுத்தப்படாத குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் ராம்மோகன் ராவ் பிடித்தார்கள் அல்லவா, 100 கோடி 50 கோடி புது நோட்டு நாசிக்கில் அடித்து நேராக இவர் வீட்டுக்குத்தான் வந்திருக்கிறது. என்ன செய்தீர்கள்? சார், இப்படியெல்லாம் ரெய்டு பண்ணி தான் அவர் தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணுமா? வேற வழி இல்லையா? அது அவர்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அதே அதிகாரத்தை இப்பொழுது மந்திரிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தி, அதே அதிகாரத்தை RK நகர் தொகுதியிலும் பயன்படுத்தி, வேறு எல்லாம் இருக்கட்டும் இவர்கள். சார், இப்போ அமைச்சர்கள் வீடு, குறிப்பாக அமைச்சர் வீட்டில் நடந்த அந்த சோதனை எல்லாம் தவறு அப்படின்னு முன்வைக்கிறீங்களா? நான் வைப்பதற்கு முன்பு சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் ஆட்டானமஸ், அது ஒரு தனி சுய அதிகாரம் படைத்தது, அதில் யாரும் உத்தரவிட முடியாது. ஆனால் எந்த ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் அது பொதுமக்களுக்கும் உண்மைதான், சரிதான் என்று ஏற்கத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது தஞ்சாவூர், அரவக்குறிச்சி 2 இடங்களிலுமே தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தள்ளி வைத்தார்கள், நடத்தினார்கள், முடிந்து போனது. பெரிய விமர்சனங்கள் எதுவும் வரவில்லை. அதற்கு முன்னதாக ராஜீவ் காந்தி இதே தமிழகத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார். தேர்தல் 1 மாதம் தள்ளி வைக்கப்பட்டது. ஏன் தேர்தலை தள்ளி வைத்தல் என்னவனா கேட்டானா, சூழல், மணமக்கள் கொதிப்பிலே இருக்கிறார், சரியான காரணம் இருந்தது. இப்பொழுது ஒத்திவைப்பதற்கு அதற்கு முன்பு நடந்ததே சொல்கிறேன். RK நகர் தொகுதி என்பது அந்த முதலமைச்சருடைய தொகுதி, அவர் இறந்து போனார். எனவே அது தேர்தல் 6 மாதத்தில் நடத்தப்பட வேண்டும் அறிவிக்கிறீர்கள். அவரது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் அங்கே வேட்பாளராக போட்டி போடுகிறார். இது ஊர் உலக எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நல்லவரா கெட்டவரா நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. அந்த கட்சியின் பிரதிநிதி அவர் வேட்புமனு வைக்கிறார். இது தேர்தல் குழு அதிலிருந்து வெளியேறிய ஒரு 6 பேர் இது எனக்குத்தான் என்கிறார்கள். அது சர்ச்சை நடக்கிறது. இதே சர்ச்சை உத்தரப்பிரதேசத்தில் 2 மாதத்திற்கு முன்னாலே அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலேயே நடைபெற்றது. முலாயம் சிங், அகிலேஷ். காலையிலே அழைத்து கேட்டான், அகிலேஷ் என்னிடம்தான் MLA இருக்கிறார்கள் எண்ணிக்கொள் என்றான். மாலையிலே அவனும் கட்சி இருக்கிறது, ஆகவே அவனுக்கு தொகுதி என்றார். காலையில் விசாரித்து மாலையில் தீர்ப்பளித்த அதே தேர்தல் ஆணையம் குழு இங்கே விசாரித்து நீ கொடு, நீ தகவல் கொடு, அந்த பதிலை சொல்வதற்கே உனக்கு உரிமை இல்லை, ஏனென்றால் உன்னுடைய பட்டியல் இல்லை. அந்த கட்சியின் சார்பில் எவனும் உங்களுக்கு ஒரு பதில் இருக்கிறதா இல்லையா, ஏற்கத்தக்கதா இல்லையா என்பதை பார்க்கணும். சரி, ஏதோ சட்டம் நுணுக்கி, ஏதாவது கிரிப்ளிங் இன் லீகல் டேர்ம்ஸ் என்பார்கள். சட்டத்தை வளைத்து நெளித்து அது தனக்கு சாதகமாக சொல்ல வைப்பது என்று. இதை ஒரு தேர்தல் ஆணையம் செய்துவிட்டு கடைசியிலே சொல்லுகிறது. நான் கேட்கிற சாதாரண கேள்வி, சட்ட வல்லுநர்கள் வேண்டாம், இந்தியாவில் நிறைய இருக்கிறார்கள், மனச்சாட்சியோடு சொல்லட்டும். 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனார்கள். எப்பொழுதும் ஒரு மரபு இருக்கிறது,
ஆளும் கட்சிக்கு அடுத்து எதிர்க்கட்சி எதுவோ அதற்கு துணை சபாநாயகரை கொடுப்பது என்பது மரபு நீண்ட வருடங்களாக பின்பற்றப்படுகிறது. அந்த முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தம்பிதுரைக்கு இது 3வது தடவை வந்திருக்கிறது. அவர் முன்னாலும் அதே பதவிக்கு இருந்திருக்கிறார். எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தில் பதவி பொறுப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம் அல்லவா, சுற்றி வருவோம். அந்த அவை தலைவரை சுற்றி கீழே வந்து அந்த டைரியிலே கையெழுத்து போட வேண்டும். அது ஆவணம், அது நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? இவர் எந்த கட்சியின் சார்பில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது ஒரு புத்தகமாக அச்சிட்டு உடனே கொடுக்கப்படும். ஹூ இஸ் ஹூ நாடா. உங்கள் கையிலே அந்த புத்தகம் இருக்கிறது. அந்த நாடாளுமன்ற புத்தகத்தில் இருப்பவர் ஒரு அவையின் உதவித் தலைவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற தம்பிதுரை. அவருக்கு போடு சேர்ந்து வெற்றி பெற்றவர்கள் 37 பேர். எனவே அதை அங்கீகரித்து வேறு உட்கார வைத்திருக்கிறேன். அதே பெயரிலே தான் ராஜ்யசபாவில் வேறு ஒரு 15ஓ 16ஓ இருக்கிறார்கள். நீங்கள் அச்சிட்டு வெளியிட்ட புத்தகத்திலேயே அனைத்து இந்திய அதை எடுத்து விட்டீர்களா? இப்பொழுது சொல்லுகிறீர்கள் அதை பயன்படுத்த உனக்கு உரிமை இல்லை என்று. அந்த புத்தகத்தை கிழித்திருக்க வேண்டும். அது இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வருவதற்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற. இது அசாதாரணம் அல்ல. இல்ல, ஒரு கட்சி 2 பேர் வந்து உரிமை கொண்டாடுகிறார்கள். அழைத்து வர சொல்லுங்கள். உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வந்து காலையிலே காட்டுங்கள், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிற்பகலிலே காட்டுங்கள், முடிந்தது. தலையை எண்ணலாமை என்று பெயர் வைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இல்ல, அதையும் தாண்டி பொதுக்குழு என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த பொதுக்குழுல தங்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறதாக ஒரு தரப்பினர் ஒருவர் சொல்லுகிறார், இன்னொருவர் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்கிறார். இல்ல, வாதம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் முறையாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அங்குதான் பிரச்சனையே தொடங்குகிறது என்றளவு அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. நீங்கள் அந்த குற்றச்சாட்டை சொன்னால் அவரும் நானும் வாதிடுவது போல இருக்கும். நான் இந்த குழுவுக்காக அந்த குழுவுக்காக வாதாட விரும்பவில்லை. தேர்தல் ஆணையம் சொன்னதை மட்டும் வைத்து வாதாடுகிறேன். ஹூ இஸ் ஹூ புத்தகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக அல்லாத இன்னொரு கட்சி என்று பதியப்பட்டிருக்கிறதா? நாடாளுமன்ற குறிப்பில் இருக்கிறதா? அது ப்ளூ புக், சட்ட புத்தகத்திற்கு சமமானது. அதில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுக என்று தான் இருக்கு. சரி, அது போட்டு. ஸோ இதை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கவனத்தில் கொள்ளப்படணும் அப்படிங்கிறீங்களா? இல்லை, நான் சொல்வதை ஒன்றொன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நேற்றல்ல, 2014 இதுவரையில் அந்த நாடாளுமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நீடிக்க போகிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற பெயரை நீக்கு என்று சொல்லியிருக்கிறீர்களா? இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்களா? இல்லை. ஆதாரத்துக்குத்தான் சொல்கிறேன். பிறகு நீங்கள் யார் நல்லவர் வல்லவர் என்பதை நாம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி சபை இருக்கிறது. அந்த அம்மையார் இறந்த பிறகு முதலாக அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் என்பவர் இப்பொழுது இந்த நீங்கள் சொல்லுகிற வாதங்களை எல்லாம் முன்வைக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய OPS அவர்கள் தான். அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது யார் அவரை முதலமைச்சருக்கு என்று சொன்னார்கள்? எந்த கட்சி அவரை தேர்ந்தெடுத்தது? எந்த பட்டியலை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்தார்? ஆளுநர் எந்த பட்டியலை வைத்துக்கொண்டு அவரை அழைத்தார்? அவர் தானே முதலமைச்சராக இருந்தார். பிறகு அவர் இறந்த பிறகு 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு பிறகுதான் நீங்கள் சொல்கிற இந்த விவகாரங்கள் வருகிறது. அவங்களுடைய குடும்ப சண்டை. நான் அதற்குள்ளே அதில் யார் என்ன என்பதை சொல்லவில்லை. அரசின் பங்கு பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது, அவங்கள நீக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அதுக்குள்ளார இந்த சின்னம் யாருக்கு என்கிற முடிவெடுக்கிறதுக்கு தான் ஒரு இடைக்கால தேர்தல் ஆணையம் தான் கேட்பதற்கு தயாராக இல்லை. நீங்களாவது கேளுங்கள், நாட்டு மக்களும் கேட்கட்டும். தமிழ்நாட்டில் அடுத்த அவர் முதலமைச்சர் அல்ல, வேறு ஒருவரை பெயர் சொல்கிறார்கள் என்று வந்துவிட்டது. அவர் பெயர் சொல்லுகிறார்கள் என்பதாலேயே அவரை வந்து ஆளுநர் அழைக்க மாட்டார். அவரை ஆதரித்து கையெழுத்திடுகிற சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார். அவர்களை ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். ஏறத்தாழ 6 வார காலம் அவர் சட்ட ஆலோசகர்களை ஆசிரிக்கிறார். இங்கே ஏதோ ஒரு சுற்றுலா மையத்திலே கூத்தடிக்கிறார்கள், முகாமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் வருகிறது. என்னவும் நடக்கட்டும். இப்பொழுது வந்து அவர்கள் அங்கே இருந்தது சரியா தவறா அதெல்லாம் ஆன்மீக ஆராய்ச்சி நடத்துங்கள். எண்ணிக்கை தான் முடிவு செய்ய முடியும். உங்களுக்கு அதிகாரம் உண்டே ஒழிய புத்தர் வழியிலே வந்த உத்தம புத்திரர்களா என்று பார்ப்பதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம், அருகதை, தார்மீக உரிமை இல்லை.
தலையை எண்ணி யாருக்கு அதிகம் யாருக்கு குறையும். நம் தேர்தலுடைய அடிப்படை அதுதான். வாக்குப்பதிவுகள் இது அஸ்ஸாம் மாநிலத்திலே போடோ பொதுக்குழு செல்வாக்கு, செயற்குழு செல்வாக்கு இதெல்லாம் அங்கே எடுபடாது அப்படின்றீங்க. அதை விசாரிக்கக்கூடிய தேவையே இல்லை. ஏனென்றால் பெரும்பான்மையான உறுப்பினர்களும் பெரும்பான்மையான உறுப்பினர் கொடுத்த பட்டியலையும் 6 மாத காலத்திற்கு மேலே அல்லது 6-7 வாரங்களுக்கு பிறகு இழுத்தடித்த ஆளுநர் ஏனென்றால் இந்தியாவிலே ஒரு ஆளுநரை நியமிப்பதற்கு கூட நிரந்தரமாக ஆள் இல்லை. மராத்திய மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஆளுநர். சில வேளை நல்ல திறமையான ஒருத்தரை தேடி கொண்டிருக்காங்களோ என்ன தெரியல. 120 கோடி மக்களை கொண்ட இந்திய நாட்டிலே திறமை ஒரே ஒரு ஆள். இத்தனை மாத காலமாக ஒரு ஆளுநர் நியமிக்கப்படாதது ஒரு மிகப்பெரிய தவறாக தான் பார்க்கப்படுது. அதாவது சாதாரண கட்சியா? இந்தியாவே ஆளுகிற கட்சி, நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற கட்சி, புது மாநிலங்களிலும் தோற்று போனாலும் கூட மந்திரி சபை அமைத்துக் கொண்டிருக்கிற கட்சி. இல்ல, அதுக்கு தான் சொன்னேன் நான், ஒரு ரொம்ப திறமைசாலி ஒருத்தர் கிடைக்கலையோ நியமிக்கவில்லை. ஆனால் அவர் கூட தவிர்க்க முடியாமல் கடைசியில் எடப்பாடி பழனிசாமியை அழைத்தார். அவருடைய ஆளுநர் மாளிகையிலே தான் உறுதிமொழி எடுக்க சொன்னார். எடுத்த உடனே நீங்கள் கவனித்திருப்பீர்கள், உங்கள் ஊடகத்திலும் காட்டினீர்கள். அந்த முதலமைச்சர் அங்கேயும் ஒரு நோட் புக்கில் கையெழுத்து போடணும், பெரிய பேரேடு புத்தகத்தில் கையெழுத்து போடணும். என்ன கட்சியின் பிரதிநிதி என்று அவர் கையெழுத்து போட்டார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை நீங்கள் அளிக்கவில்லை அல்லவா? இது நாடாளுமன்றத்தில் உள்ள புத்தகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கிறது, இங்கே இருக்கிறது. 2 புத்தகங்களையும் விடுங்கள். அவர்தான் முதலமைச்சர் என்ற முறையில் பட்ஜெட் 1,34,000 கோடிக்கு பட்ஜெட் அவரது மந்திரி சபை போட்டிருக்கிறது, விவாதித்திருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. மந்திரி சபை இருக்கிறது. மந்திரி சபையிலே நீங்கள் யாரையாவது எலியை பிடித்தேன் புலியை பிடித்தேன் சொல்லுங்கள், அதெல்லாம் வேறு விஷயம். இருக்கிறது. அந்த மந்திரி சபை என்ன மந்திரி சபை? அவர் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் தான். அவரை அதிமுக என்ற கட்சியின் பெயரையும் பயன்படுத்தாதே, கொடியையும் பயன்படுத்தாதே, அந்த அம்மா பெயரையும் பயன்படுத்த. அடே அப்பா, நீ பிறந்திருக்காதே என்று உத்தரவு போடலாமே. அப்பட்டமான ஜனநாயகம் மறுப்பு. ஒரு அதிமுகவை சார்ந்த தீவிர பற்றாளர் தன்னோட இந்த கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறதை விட மிக சிறப்பாக நீங்க இந்த கருத்துக்களை இந்தியாவில் உள்ள இந்த ஜனநாயக படுகொலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது தொடக்கத்திலிருந்தே பெயர் வைக்கக்கூடாதே என்று நாடு கடத்தப்பட்டது சமாச்சாரம். இதற்கு பதிலாக அவர்கள் அந்த கட்சியை சட்டவிரோதமாக்கி விட்டோம்னு சொல்லலாம். இல்லை, அவங்க சுட்டி காட்டுற விஷயம் ஆர்கே நகர் தொகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு பணப்புழக்கம், அதாவது பணப்பட்டுவாடா, வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. இதை மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பணப்பட்டுவாடா நடக்கலன்னு சொல்றீங்களா? மன்னிப்போடு சொன்னா நான் சொல்லவே மாட்டேன். இன்றல்ல, 1952 தேர்தல்களிலே பங்கெடுக்கிறவன் நான் முதல்ல ஒரு வாக்காளனாக பங்கெடுத்திருக்கிறேன், பிறகு வாக்கு கேட்கிற வேட்பாளனாக பங்கெடுத்திருக்கிறேன். எனவே நீண்ட அரசியல் பாரம்பரியம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்தியாவிலே பிறந்து சுதந்திர இந்தியாவிலே தான் வாழ்கிறேன். இது முதல் தேர்தலிலேயே எங்கள் கட்சியின் சார்பில் நம்முடைய இளையராஜாவினுடைய அண்ணன் பாவல வரலாறு தான் நான் எங்கள் கட்சிக்காக நல்லா பாடுவார். அவர் தான் பெரிய பிரச்சாரகர். என்ன பாடுவார்? ஒத்த ரூபா தார, உப்பு மாவும் தார, போடுங்கம்மா ஓட்டு காளமாட்டை பார்த்துன்னு. அப்போ காளமாடு அவர் தம்பி தான் இப்போ சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்டை நம்பி நாங்கள் வீணாமல் போனோம் அப்படின்னு. அதில் தொழில் காலம் மாறுகிறது. எனவே அவர் அண்ணன் மாதிரியே தம்பி இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். தேர்தல் என்று எந்த முறை கிரேக்க நாட்டிலே முதலாக தொடக்கப்பட்ட அன்றைக்கே இந்த கொடுப்பது என்பது வந்தது. பணக்காரரிடம் நன்கொடையாக பணமாக வசூலித்து ஏழைகளுக்கு அதை வாக்குக்கு சீட்டுக்கு பணமாக கொடுத்து அப்படித்தான் ஜனநாயகத்தில் வெற்றி பெற வேண்டும், அந்த அதிகாரத்தை வைத்து பழையபடி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த காலத்திலே தொடங்கிவிட்டான். அதை தாப்பா வரவேற்கிறார்? நான் வரவேற்கவில்லை, நடைமுறை இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்கள் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடாவை மையப்படுத்தி தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கு. இது ஒற்றை பார்வை. இந்தியா முழுமையிலும் இருந்து இந்த ஒற்றை பார்வையில் ஆர்கே நகர் மட்டும்தான் பணம் கொடுக்கப்படுகிறதா? இதுவும் ஒரு காரணம், பணப்பட்டுவாடாவும் ஒரு காரணம். முதலே சட்ட இந்த தேர்தல் முறையில் இந்தியா முழுமையிலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திற்கும் நீங்கள் விமானத்தில் இந்தியா முழுமையிலும் பறந்தீர்களே, அதற்காக கோடி கோடியாக செலவிட்டீர்களே, அது தேர்தல் கொடுத்திருக்கிற அந்த வேட்பாளர் ஒருவர் இவ்வளவுதான் செலவழிக்கலாம் என்ற கணக்குக்குள்ளே வருமா?
நான் ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். அதாவது இவ்வளவு பணம் செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது நான் இது there is no exception சொல்றேன். ஆர்கே நகர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு படுகிறது. ஆர்கே நகரில் ஒரு கட்சி மட்டும்தான் கண்ணுக்கு படுகிறது. நான் சொன்னேன் இந்தியா முழுமையிலும் புறையோடி இருக்கிறது. நீ அப்ப அதை அப்படியே முழுமையாக விட்டுறலாமா? மாற்ற விரும்பினால் அப்படியே விட்டுறலாமா? நான் விடணும்னு சொல்ல தான் சொல்லுகிறோம். இது பணநாயகம். இந்தியாவிலே ஜனநாயகம் என்பது வராது. தேர்தல் சீர்திருத்தம். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார். தோற்று போனால் தத்துவம் பேசுவார்கள். இப்பொழுது ஒரு கட்சி தான் ரூபாய் கொடுக்கிறதா? உண்மையாக மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அத்தனை கொடுத்தவர்களிலே இவர் கொஞ்சம் கொடுத்தார், அவர் இன்னும் கொஞ்சம் அது சந்தை. சந்தையில் அதிக விலை கொடுத்தவன் வாங்கிக் கொள்கிறார். எனவே அது நியாயம் என்று நான் சொல்லவில்லை. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து தேர்தலை தள்ளுகிறேன் என்றால் இந்தியாவும் தள்ள வேண்டும். கொடுக்கப்படாத ஊரும் இல்லை, கொடுக்காத எங்களை மாதிரி கட்சி தவிர. ஏன்னா எங்களுக்கு கொடுப்பதற்கு சக்தி இல்லை. தமிழகத்தில் சில வேளை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தீங்கன்னா அந்த சக்தி வந்திருக்கலாம். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்த இடங்களிலும் கூட தடுமாறி விட்டார். மேற்கு வங்கத்திலே இன்றைக்கு ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. வரலாறு படைத்த அந்த மாநிலத்தில் இன்றைக்கு 3வது இடத்திற்கு எங்களது கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. நான் அதை அவமானமாக கருதவில்லை, பாடமாக. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சி பல நல்ல காரியங்களையும் செய்தார்கள். இந்தியாவுக்கு வழிகாட்டியாகவும் நின்றார். இடையிலே கடைசி கட்டத்திலே பல தவறுகளையும் செய்துவிட்டார். அதையெல்லாம் சொல்லி இப்பொழுது கட்சிக்குள்ளே சொல்லி திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டுமே ஒழிய வேறு உலகத்துக்கு சொல்லி பயனில்லை. ஏனென்றால் தவறு செய்தவன் தான் தவறை திருத்த வேண்டும். எனவே நாங்கள் திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து பணப்பட்டுவாடாவை மையப்படுத்தி இந்த தேர்தலை ரத்து செய்தது தவறு. ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை மட்டும் சொல்லுவது தவறு. தேர்தலை முறையாக நடத்த முடியலை, அதனால தள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி இல்லையா? ஒரு தொகுதியில் சொல்லுவது, ஒரே ஒரு தொகுதி. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் இந்த ஒரு தொகுதியின் முடிவு இந்த மந்திரி சபை எந்த வகையிலும் பாதிக்காது. தமிழகத்தில் இப்போ அப்படி பார்க்க முடியாது. அது அந்த சில வேளை யார் வெற்றி பெறுகிறார்களோ, குறிப்பாக 2 அணியில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றால் அவர்கள் கைக்கு அந்த கட்சி முழுமையாக சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த கட்சியினரை நான் பலரையும் நான் எல்லாரும் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு கூடு விட்டு கூடு பாய்கிற நிலை இருப்பு, அதாவது கூண்டோடு. ஏனென்றால் இந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. 3 அல்லது 4 இடைவெளி இருந்திருக்குமானால் நடந்திருக்கலாம். அல்லது 2 பேரும் இவர்கள் சேர்ந்திருந்தாலும் கூட அந்த ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கலாம். பெரும்பான்மை இழப்பதற்கு 5-6 இடங்கள் தானே குறைவு இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 20 வேண்டும். அப்படிதான் அந்த மந்திரி சபை அமைக்கப்பதற்குள்ள பெரும்பான்மை. 20 பேர் ஓபிஎஸ் பக்கம் போவார்களா, ஸ்டாலின் பக்கம் போவார்களா என்ற ஒரு கேள்வி. அவர்கள் போகக்கூடும், போக இருக்கிறார்கள் என்றால் அத்தனை பெருமா விலங்குகளில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு என்றால் சிறைவாசம் என்று, இதெல்லாம் ரொம்ப அதீதமான கற்பனை. ஊடகங்கள் ஏதோ ஒரு நரகலோகமே வந்து விட்டது போல சொல்கிறேன். காஷ்மீரில் அத்தனை தொகுதிகளிலும் அடி விழுந்திருக்கு. அங்கும் தேர்தல் தள்ளி வைத்திருக்கிறார். என்ன துப்பாக்கி பிரயோகம் இல்லை, காலகாலமாக நடந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தது வெளியில். இப்போ ஊடகங்களால் அது வெளிச்சத்துக்கு வருது. அப்படியே ஊடகங்கள் மிகைப்படுத்துகிறீர்கள். ஒரு சார்பிலே பேசுகிற ஒரு பலவீனம் தெரிகிறது. நடுநிலையில் அது தவறுகளை கண்டித்து நடக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். ஒரே ஒரு தொகுதியில் வேலி போட்டு அடக்க முடியாத ஒரு ஆணையம் தள்ளி வைப்பதன் மூலம், தள்ளி வைத்த பிறகு பழையபடி அதே மக்கள், அதே அரசியல் கட்சிகள் அநேகமாக தேர்தல் நீங்கள் அறிவிக்கப்படுவதற்கு இது தேர்தல் ஆணையத்தின் இயலாமை அப்படின்னு சொல்ல இயலாமை, தவறான நடைமுறை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மறைவு தமிழகத்தில் ஒரு பெரிய இழப்பு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரது மறைவு குறித்து நீதி விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு சாரார் குரல் எழுப்புறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்ட சம்மந்தம் மட்டுமல்ல, சில ஒரு மரபுகள் இந்தியாவிலே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இறந்து போனவர்களை பற்றி அவர்களை புண்படுத்தக்கூடிய முறையில், இழிவுபடுத்தக்கூடிய முறையில் யாரும் பேசக்கூடாது, அவர்களை அவமதிக்கக்கூடாது என்பது சட்டமல்ல, நம்முடைய பண்பின் மிகச்சிகரம். இந்த அம்மையார் பொது வாழ்க்கையில் இருந்த காரணத்தால் அவரோட உருவபொம்மை மாதிரியை வைத்து தேர்தல் பிரச்சாரமே நடந்தாகிவிட்டது. இங்கே தேர்தல் அரசியல் கட்சிகளுக்குள்ளே நமக்கு வேறுபாடு வரலாம்.
யார் இவர் நல்லவர், அவர் கெட்டிக்காரர், இவர் அதிகமான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர், இவர் இருந்தால் கராராக இருக்கும் நிர்வாகம், ஆகவே இவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதிலே தவறு இல்லை. ஏனென்றால் இதே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் தூக்கி எறியப்பட்ட போது அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த போது அவர் உடனே ஒன்றும் காட்சி அறிவிக்கவில்லை. 5 நாட்கள் ஆலோசனை நடத்தினார். ஏனென்றால் அதில் பங்கெடுத்து விட்டு உயிரோடு இருக்கிறவர்களில் நானும் ஒருவன், இன்னும் 2-3 பேர் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு அதனுடைய வரலாறு தெரியாது. அவர் உடனே கட்சி தொடக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆளுகிற அந்த கட்சியிலேயே பொருட்காப்பாளராக இருந்தவர், நிதி காப்பாளராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், சிறு சேமிப்பு குழு தலைவராக இருந்தவர். ஆனால் ஆளுகிற கட்சிக்கே கணக்கு அதான் கழகத்தின் கணக்கு, நாட்டில் நடைபெறுகிற மக்களுடைய விஷயம் அல்ல, அந்த அவங்க சொந்த கட்சியோட கட்சிக்குள்ள இருக்கிற கணக்கு வேண்டும் என்று ஒரு கேள்வியை கிளப்பினார். அது அவர்களுக்குள்ளே கேட்டது நியாயம்தானா இல்லையா என்பது அவர்கள் கட்சி சம்பந்தப்பட்டது. அதில் நான் இப்போது அன்றும் சரி இன்றும் சரி நாம் தலையிட்டு ஒன்று சொல்ல முடியாது. அவரை நடவடிக்கை எடுத்து வெளியேற்றிய உடனேயே அவர் 2 யோசனைகளில் தான் இருந்தார். இந்திய நாட்டை விட்டு வெளியே இன்னொரு நாட்டிலே போய் குடியேறி அங்கிருந்து படங்கள் தயாரிப்பது என்பதுதான் அவருடைய முதல் யோசனை. இனி அரசியல் வேண்டாம், நன்றாக இல்லை. எம்ஜிஆருக்கே அப்படி ஒரு எண்ணம் வந்ததா? நல்ல ஆழமாக இருந்தது. நான் ஏதோ கமலுக்கு தான் முதலாக அந்த எண்ணம் வந்ததோன்னு நினச்சேன். இல்லை, அவர் அப்பொழுதே இருந்து கவலையாக இருந்தார். அப்பொழுது எங்கள் நாங்கள் தோழர் பாலதண்டாயுதம், KT ராஜு, நாங்கள் தான் போய் முதலிலே சந்தித்தோம். பலரும் சந்தித்திருப்பார்கள், நாங்களும் போய் சந்தித்தோம். எங்களிடம் அவர் ரொம்ப பேசிய போது நாங்கள் அவரை ஒரு துணிச்சலோடு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், இதை மக்கள் பெருவாரியாக ஆதரிக்கிறார்கள், எனவே அதை தொடர்ந்து கேளுங்கள், பழையபடியும் நான் கணக்குத்தானே கேட்டிருக்கிறேன் என்று நீங்கள் முறையீடு செய்யுங்கள், அவர்கள் விசாரிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டால் நீங்கள் பழையபடியும் கட்சி அந்த கழகத்திலே இருந்து பணிபுரியலாம் அல்லவா? விசாரணையா? நியமிக்கிற நீதிபதிகளும் அவர்களே, என் மீது குற்றம் சாட்டுகிறவர்களும் அவர்களே, தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு விசாரணை தொடங்கும் போதும் என்றார். தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு விசாரணை தொடங்கும் போதும் என்றார். உங்களுக்கு எங்கள் ஆட்கள் தெரியாது, எனக்கு அதெல்லாம் உள் விஷயங்கள், நான் அதை சொல்ல மாட்டேன். வேறு பல எல்லாவற்றையும் ரொம்ப வேதனையோடு சொன்னார். எனவே ஒரு தீய சக்தியை முறியடிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் தொடர் பாலதண்டாயுதத்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் ஆயுள் தண்டனை அனுபவித்தவர், பெரிய அரசியல்வாதி, படிப்பையும் பட்டத்தையும் தூக்கி எறிந்தவர், ஆனால் உங்களுக்கு நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உங்களை நீங்கள் செய்த தியாகம், நீங்கள் படிச்சிருக்கிற கொள்கை, இதுக்காக தொழிலாளர்கள் உங்களை பின்பற்றி இருக்காங்க. நான் சினிமா துறையின் மூலமாக மக்கள்கிட்ட அன்பை பெற்றவன். உங்களை பார்க்குற மக்கள் மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்துருப்பாங்க பொதுக்கூட்டங்களில். நீங்கள் உலக அரசியல்லாம் பேசியிருப்பீங்க, அது அந்த கூட்டத்தில் உட்காந்துருந்ததில் பாதி பேருக்கு தான் புரியும், பாதி பேருக்கு புரியாது. ஏன்னா உலக அரசியல் புள்ளி விவரங்களை அள்ளி விடுவீங்க. ஏன் விஷயம் வேறு, நடிகராக வருவேன், யாரோ எழுதின பாட்டு தான், யாரோ எழுதின வசனம்தான், நான் அதில் நடிப்பேன், பாட்டை கேட்குறவன் எம்ஜிஆர் பாடுறாருன்னு தான் சொல்லுவான். இத்தனைக்கும் நான் அதை பாடுறது இதெல்லாம் நடிக்கிற காரணம் இந்த முகம்தான். 2 ரசாயனத்தை எவனாவது தெளித்து விட்டான்னா மூக்கில் ஒரு பள்ளம் விழுந்தா என் கதை முடிஞ்சது. எனவே நான் என்றைக்கு எந்த நாட்டில் இருக்கிறேன், எந்த காப்பாற்றி கொள்ள என்ன வழின்றதா. அதனால் உயிருக்கு நான் பயப்படலை. ஆனால் என்னுடைய சாப்டர் க்ளோஸ். இதை பார்த்து திரண்ட அந்த மக்கள், அதே பெண்கள் என்னை பார்க்குறதுக்கு பழைய வாக்க மாட்டேன், ஐயோன்னு திரும்பிட்டு போனாலும் போயிடுவாங்க. அதனால் நான் யோசிக்கிறேன் அப்படின்னார். அப்பொழுது அந்த புத்தகத்தில் இந்தியா எஸ்டர்டே டுடே டுமாரோ அப்படின்னு KPS மேனன் எழுதின புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஒவ்வொரு நாளும் கூட்டங்களில் எம்ஜிஆர் இன்னைக்கு ஏதாவது தொடக்குங்க, நாங்கள்லாம் உங்களோட இருக்கோம், உங்களுக்கு உயிரை கொடுக்குறோம், பெண்கள் ஆண்கள் அந்த ராமாவரம் தோட்டத்தில் கத்துறாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் பார்த்து பேசிட்டு, வெளியே நினைக்கிற மக்களுடைய கோரிக்கையை பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க தான் செக்யூரிட்டி, அவங்களுடைய அது வரைக்கும் அந்த 4-5 நாட்கள் இதிலிருந்து விளக்கப்பட்ட உடனே அவர் உடனடியாக கட்சி தொடங்குறதா எண்ணமெல்லாம் இல்லை. உடனே அடுத்தடுப்பில் தொடங்கலை. இன்னும் சொல்லப்போனால் சிலர் அவரோட பேசி மீண்டும் திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றுபடுத்தணும், பேர் கூட வைக்கலை, அதிமுக பேரும் வைக்கலை. அதெல்லாம் அப்புறம் கல்யாண சுந்தரம் ஒரு வாரம் பேசினதுக்கு பிறகு தான் முதல்ல வச்ச பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கும் அவர் ஒரு புது கட்சியை வச்சு, ஒரு புது கொடி, புது பேர் வச்சு கட்சின்னு போனார். இப்போவும் அதே போல் உங்களுக்கு தான் பெரிய ஆதரவு, பொதுக்குழுவில் ஆதரவு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னா ஒரு புது பேரை வச்சு, புது கொடியை வச்சு போய்கிட்டு இருக்கிறதா நேர்மை. அதுக்கு பதிலாக அந்த கட்சியில் எனக்கு மெஜாரிட்டியா உனக்கு மெஜாரிட்டியான்றதை கேட்க தொடங்கினால்
அது குடும்ப பிரச்சனை ஆயிடுது. அதில் நீங்களும் தீர்ப்பு சொல்ல முடியாது, நானும் தீர்ப்பு சொல்ல முடியாது. இல்லை என்னோட கேள்வி ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சொல்லலாம். குடும்ப பிரச்சனையாக வருகிற போது நாம் தலையிட முடியாது. என்னோட கேள்விக்கான பதில் திசை மாறி வருது. என்னோட நேரடியான கேள்வி, செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பரவலாக முன்வைக்கப்படுற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பச்சையாக சொல்கிறேன். என்ன எதுலேயோ தெரிஞ்சோ தெரியாமல் என் பேர் பல வகைகள் இணைக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஊடகங்கள்லாம் செய்த ஒரு பெரிய நல்ல காரியம். அந்த அம்மா என்னமோ எனக்கு மிகவும் வேண்டியவர், நான் அந்த அம்மாவுக்கு வேண்டியவர் என்பது. நான் அரசியல் நீங்கள் எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மை. அந்த அம்மா பிறக்கிற காலத்து, ஏன்னா அந்த அம்மாவுக்கு எனக்கு வயசு 16 வயசு வித்தியாசம், மூத்தவன் நான். அந்த அம்மா சினிமா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் நான் சிறைக்கு போய் திரும்பி வந்தவன். அதனால் அரசியலை அவர்கிட்ட படிக்கணுன்னோ அவர்களுக்கு நான் கை பிடிக்கணுன்னோ கிடையாது. தேர்ந்தெடுத்ததே நான் தேர்ந்தெடுத்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலேயே தானே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன். அவரோடு இல்லாத உறவாக இந்த அம்மாவோடு வந்து விட முடியும்? அவ்வளவு உபசரிக்கக்கூடிய நல்ல மனிதர் அவர். அதனால் அந்த உறவு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அம்மா மருத்துவமனையில் இருக்காங்கன்னு மரபு பிரகாரம் போய் பார்க்க வேண்டும் அல்லவா? உடல்நலம் விசாரிக்க வேண்டும் அல்லவா? அது எந்த கட்சியாக இருந்தாலும். கலைஞர் காவேரி மருத்துவமனையில் இருக்கிற போய் பார்த்தேன், யாராக இருந்தாலும் பார்ப்பேன். அது அரசியல் பண்பாடு. அது அரசு அப்போல்லோ மருத்துவமனைக்கும் போனேன். போன உடனே என்னை அழைத்து சென்றவர்கள் யார்? பேர் சொல்லலாமா? இப்பொழுது 2 கட்சியில் இருக்கிறார். என்னை அழைத்து சென்றவர்கள் 2 பக்கம் இருக்கிறார். அங்கே பக்கத்து அறையிலே உட்கார வைத்த போது நான் சொன்னேன், இது என்ன அந்த மாதிரி வெளியிலிருந்து கதவில் இருந்தாவது பார்க்கலாம் அல்லவா? ஒரு கண்ணாடி போட்டாவது நீங்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்கலாம் அல்லவா? எதுவும் இல்லாமல் எங்களை பக்கத்தில் உட்கார வைத்து சொல்கிறேன். வெளியிலே நிறைய தொலைக்காட்சியினர் இருக்கிறார்கள். அவர் கேட்கிற கேள்வி, மக்கள் கேட்கிற கேள்வி, நாங்கள் என்னதான் சொல்வது? பார்த்தோம் என்று சொல்வதா, இல்லை என்று சொல்வதா? எனக்கு உண்மையைத்தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறீர்கள்? அம்மா நல்லா இருக்காங்க, இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க. நீங்கள் வந்ததெல்லாம் இன்றைக்கி வர போகிறீங்கன்றதை பார்க்க போகிறீங்கன்றதையும் சொன்னோம். இருக்கட்டும், அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நான் இன்னும் 2-3 நாளில் இல்லை. இதை சொன்னது யாருங்க? 2 கட்சியிலும் இருக்கிறார். இப்பொழுது சொல்லலாமே. ஓபிஎஸும் சொன்னார், அதே இப்பொழுது சுகாதார மந்திரி விஜயபாஸ்கரும் சொன்னார், இதே தம்பிதுரையும் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அநேகமாக அத்தனை பேர் மாறி மாறி இருந்தார். நான் 2 தடவை பார்த்தேன். இப்போது சந்தேகம் கிளப்புகிற ஓபிஎஸும் நல்லா உடல் நலத்தோடு இருக்கா? நாளை மறுநாள் வீட்டுக்கு வருகிறார். வந்தால் உங்களை சந்திக்க விரும்புவார். நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரியும். இதெல்லாம் சொன்னார் ஓபிஎஸ். ஓம். விஜயபாஸ்கரும் சொன்னார். மெதுவாக என்னோட அதிகமாக பேசியவர் ஓபிஎஸ். அவர் எங்கள் மாவட்டத்துக்காரர், அதனால் என்னோட பேசினார். நன்றாக இருக்கிறேன். சரிங்க, என்னதான் உடம்புல சரிண்ணா? என்னங்க, அம்மாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே சர்க்கரை நோய் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. அதோட வலதெல்லாம் இருந்திருக்கு, கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாங்க, அதனால் அப்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ தான் பெரிய திறமை மிக்க டாக்டர்கள் இருக்கேன், நல்ல ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கீங்க, இப்போ எப்படி இருக்குது டாக்டரை பாருங்கன்னாரு. உடனே அந்த டாக்டர்கள் வந்தார், அவரை பராமரித்து கொண்டிருக்க டாக்டர். நான் அவங்களை கேட்டேன், ஏங்க இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, நான் இங்கே ஒன்றும் உளவு பார்க்க வரல, நான் உளவு பார்க்க வரவில்லை, உடல் நலம் விசாரிக்கத்தான் வந்திருக்கிறேன். டாக்டரை நான் உங்களை கொஸ்டின் பண்ணுறதே கொஞ்சம் இட்ஸ் டூ மச். இருந்தாலும் நான் கேட்க வேண்டியிருக்கேன், ஏன்னா ஐ ஆம் இன் பப்ளிக் லைஃப். வெளியே போயிடணுன்னா மக்கள் கேட்பாங்க. உண்மை சிகிச்சை எடுத்துக்கொள்கிறவர் இந்த மாநிலத்தோட முதலமைச்சர். அதனால் கொஞ்சம் எனக்கு தயவுசெய்து என்ன தான் சொல்லணுன்றக்காக சொல்லுங்கள். எப்படி நான் அந்த கண்ணாடி வழியாவது பார்ப்பதற்கு ஒரு வழி சொன்னேன். என்ன ஏன் பார்க்க வேண்டாம், நீங்கள் மருத்துவம் பார்க்குறீங்கல்ல, அதை அவங்க டிவியிலிருந்தே எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அந்த அம்மா உங்களோட பேசுகிறதையும் எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் இதை வலியுறுத்தினீங்க, டிவியில் போடுங்களேன்னு. அது அந்த அம்மா விரும்பவில்லை அப்படின்னாரு டாக்டர். டாக்டர் பெயரை வைத்திருக்கிறேன். அந்த அம்மா விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் திரையுலகிலே இருந்தவர்கள். அவர் எப்பொழுதுமே வெளியிலே மக்கள் முன்னால் எப்படி தோன்றியது என்பதை நினைப்பார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை, அதற்கு மேல் எங்களால் வற்புறுத்த முடியவில்லை. நான் சரி, வாட் யூ சே ஐ அக்செப்ட். ஆனால் மக்களுக்கு அது போன்ற ஒரு நிலை இருந்திருக்கலாம். மக்கள்கிட்ட அப்படி அவங்கள வேறொரு உருவத்தோடு கொண்டு போயிருக்க முடியாது, ரைட்டு, ஒத்துக்கலாம். உங்களை போன்ற தலைவர்கள், முக்கியமானவர்கள் அவங்க உள்ளே இருக்கிற பார்க்க விரும்புகிறா, வேணான்றாங்க அப்படின்னாங்க. சரி சரி, அதுக்கு பாரு, சரி நான் இன்னொரு பணிமோடு கேட்குறேன், கோச்சிக்கிறாதீங்க அப்படின்ட்டு வேறு 2 டாக்டர், ஒரு 4 ஏராளமான டாக்டர், அதில் வேறு ஒரு 3 டாக்டர் வந்தாங்க. ஒரு டாக்டர் அத்தனை பேர் வச்சுருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சொல்ல நான் ஏதோ ஒரு கட்சிக்காக வாதாடுகிறேன் வந்துவிடும் என்பதால் தான் வாய் மூடிக்கொண்டே இருக்கிறேன். அவரை நான் கேட்டோடனே சொன்னார், அம்மாவுக்கு நான் தான் ட்ரீட் பண்ணுறேன், அடிக்கடி போயிட்டு வரேன்,
நான் அந்த கழுத்து வரைக்கும் என்னுடைய ரோமம் வளர்ந்துருக்கும், அதை வெட்டாமல் விட்டுருப்பேன். ஒரு நாள் கூப்பிட்டு, இந்த லுக்கு நல்லா இல்லை, பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியணும், நீங்கள் நாடக நடிகை மாதிரி இருக்கிறீங்க, இது உன்னுடைய பர்சனல் லைக், அது முடியெல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி செய்யணுன்றது உங்கள் விருப்பம் தான். நான் பொதுவாக உங்கள் டாக்டர்னா ஒரு மாதிரி நினைப்போம், இது கொஞ்சம் நல்லா இல்லை, பட் டேக் யூர் ஓன் டெசிஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. மறுநாளே நான் வெட்டிட்டு போய் நின்று கூப்பிட்டு கை குலுக்குனாங்க. அப்போ நல்லா பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதவே ஒரு படமாக எடுத்து கொஞ்சம் பத்திரிக்கைக்கு வெளியே போட்டுருங்களேன் அப்படின்னு. என்னன்னு தெரியல, சென்டிமெண்ட்டில் நாளைக்கு தான் போகிறேன்ல, நான் பத்திரிக்கை பார்த்துக்கிறேன், வீட்டில் போய் பசிக்கிறேன்றாங்க, அனுமதிக்க மாட்டேன்றாங்க சொன்னார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த அம்மாட்ட பேசவும் முடியல. நாங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு புக்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா, தன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி. அது உங்கள்கிட்ட இருக்கான்னு? ஆமாம், என் கையிலே இருக்குன்னாரு. என்ன புக்கு கொடுத்தாங்க? பர்சனல் லைஃப் ஆஃப் மாசேத்தும். அதெல்லாம் படிப்பீங்களா நீங்கள்? என்ன அதெல்லாம் நான் படிக்கல, அந்த அம்மா படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு நீயும் படிப்பான்னு கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு பிறகு நான் வந்துடுவேன், என் வீட்டுக்கு வாங்க, நான் டீ போட்டு கொடுக்குறேன், எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொன்னதாக இன்னொரு லேடி டாக்டர். இதெல்லாம் அந்த டாக்டர்கள் சொன்ன விஷயம். இதெல்லாம் அவர் பேசுகிற போது இந்த மந்திரிகளெல்லாம் என்னோட இருக்காங்க. 2 தரப்பு இப்போ உள்ள 2 தரப்புமே. நான் அதனால தான் எனக்கு சில சமயம் கோபமே வருது. உங்கள் கட்சிக்குள் உங்கள் சகோதரர்கள் சண்டை போடலாம், பலப்பரட்சி பார்க்கலாம். உங்களுக்கு நண்பனாக வந்த என்னை போன்றவர்களை நீங்கள் சொன்னதால் நான் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருந்துச்சு? டிவியில் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்க்கவில்லை, பார்த்தவர்களை பார்த்தேன். இப்பொழுதும் அதைத்தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சிலர் சொல்கிறது மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த ஒரு புகைப்படம் எடுத்தோ அல்லது ஒரு வீடியோ எடுத்தோ வெளியிட்டிருக்கலாமே. டாக்டர்கிட்ட கேட்டதா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் செய்தியாளர்கள்ட்ட என்ன சொன்னீங்க? அப்படி ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிடுவது அது ஒரு 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 நியாயமான விஷயம் அல்ல அப்படிங்கிற கருத்தை தான் பதிவு சொன்னேன். அது சொன்னேன். அது காரணம் என்ன சொன்னால், நிர்பந்தம். நான் சொல்கிறது 2 தடவை பார்த்தேன். 10 நாளைக்கு பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்களோடும் சேர்ந்து போய் பார்த்தேன். 2வது தடவை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தேகம் பலருக்கும், இது இப்படி இருக்கா, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நம்ம யாருமே போய் பார்க்கக்கூடாதா, இது என்ன காரணம், இவ்வளவு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, இப்போ வெளியே போகிறா கண்ணாமண்ணான்னு பேசிகிட்டு இருக்கான். சந்தேகமே இல்லை, அதெல்லாம் இல்லை. மக்களின் சந்தேகத்தை போக்குவதற்காக விசாரணை வேண்டும் என்று யாரை விசாரிப்பீங்க? அந்த டாக்டருக்கு தானே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், டெய்லி புல்லட்டின் விட்டுருக்கான். இனிமேல் என்ன விசாரிக்கிறது? ஒரே ஒரு ஒரு என்கொயரி நடத்தலாம். ஏன் செத்தாயின்னு கேட்கலாம். என்னை கேட்காமல் ஏன் இறந்தாய்? அது இயற்கையை தான் போய் கேட்கணும். அது யாருக்கு எப்படி தீர்ப்பு கொடுப்போம் என்பதை இதுவரையில் மனிதன் தீர்மானிக்க முடியவில்லை. இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஏதாவது ஒரு கட்சி ஆதரிக்கிறேன், அவங்கள ஆதரிக்கிறேன் ஏதாவது சொல்லிட்டு ஆதரிக்கிறேன்னு சொன்னதோடு நிறுத்தினா பரவாயில்லை. இல்லை, முடிவாக என்ன சொல்ல வர்றீங்க? விசாரணை தேவையில்லைன்றீங்க. இப்போ மக்கள் மத்தியில் இவ்வளவு சந்தேகங்களை சொல்றீங்களே, மக்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டதால், எழுப்புகிறவர்களும் பக்கத்திலே இருந்தவர்கள் எழுப்புவதால், அவர்களுக்கே சந்தேகம் என்று கூறுவதால், அவர்களுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும், சாட்சியங்கள் இருக்க வேண்டும். எனவே விசாரிப்பது நல்லது. நீங்கள் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்களை போய் நேரில் போய் சந்திச்சுட்டு அன்னைக்கு நடந்த ஒரு அந்த செய்தியாளர்கள்ட்ட கூட சொன்னீங்க, அதாவது சசிகலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி, அந்த இடத்துல நான் போகிற வழியில் போகிற கூட்டம் தெருவில், அதை வச்சு தான் சொன்னீங்களா? மக்கள் சக்தி சசிகலா பின்னாடி இருக்கிறதா சொன்னீங்களே, இப்பவும் அதை நம்புறீங்களா? பூராத்தி தமிழ்நாடு பூராவும் எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியாது. பொதுவாக அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையினர் அங்கே இருப்பதாகத்தான் தெரிகிறது. பலம் பொருந்திய ஒரு அணியாக அதை பார்க்க முடியுமா? எப்படியோ மந்திரி சபை நீடிக்கிறது. யாரும் வேண்டுமானாலும் மந்திரி சபை தினந்தோறும் கவிழ்த்து காட்டலாம். நாடாளுமன்ற இந்த வரவு செலவு திட்டத்திலேயே ஒரு திருத்தம், அதற்கு ஒதுக்கப்படுகிற நிதியில் ₹1 குறைக்கவும் என்று கொடுத்து அதை நிறைவேற்றினால் மந்திரி சபை போய்விடும். எனவே உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் அந்த காரியத்தை செய்யுங்கள், அது ஜனநாயக முறை. ஆனால் இதற்கு கொள்வதற்காக போய் டெல்லியிலே மனு கொடுத்து அவனை டிஸ்மிஸ் பண்ணும்படி சொல்லாதீர்கள். 2 பேரும் குரங்கிடம் போய் கொடுத்து ஆப்பத்தை கொடுத்து பங்கு போட சொல்லி கேட்ட கதையாக வரக்கூடாது. டெல்லிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. நீங்கள் கவிழ்ப்பதற்கு 2 பேரும் சேருங்கள், எம்எல்ஏ அழையுங்கள், யாருக்காக மந்திரி பதவி கொடுக்குறேன்னு என்ன செய்வீர்களோ செய்யாது, கவிழ்க்க முடியுமானால் கவிழுங்க. இது அந்த தரப்பில், அதாவது குறிப்பாக சசிகலா தரப்பில் இருந்து
பரவலாக சொல்லப்படுற விஷயம், டெல்லி வந்து இவர்கள் 2 பேருக்குமே அழுத்தம் கொடுக்குறாங்க. குறிப்பாக டெல்லியோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. சசிகலா தரப்பை அழிப்பதற்கு டெல்லி முயற்சி செய்கிறது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில் சொல்லும் பொழுது அதை சார்ந்தவர்கள் ஏன் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டேங்கிறாங்க? அதிமுக, சசிகலா அணியினர், அதாவது ஒரு சில 3ஆம் கட்ட தலைவர்கள் முன்வைக்கிறார்களே ஒழிய முக்கியமானவர்கள் கட்சியினுடைய கொள்கை பிரகடனமாக, இன்னும் சொல்ல போனால் துணிச்சலோடு போர் பிரகடனமாக அவர்கள் சொல்ல வேண்டும். இதுவரையில் சொல்லதாக தெரியவில்லை. ஆனால் வேட்பாளராக நின்ற தினகரன் இது மத்திய ஆட்சியினுடைய சதியிலே தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது, அதை நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லுகிறார். அது இன்னும் அந்த கட்சியினுடைய முழு கொள்கை பிரகடனமாக ஒரு போர் பிரகடனம் எதிர்ப்பது. கலைஞரை எதிர்க்கிற போது என்ன அவர்களுக்கு சீற்றம், கோபம் வரும், அதுபோல பாரதிய கோபம் வரமாட்டேன் வர காணும். அது உண்மையிலேயே ஒரு பெரிய பலவீனமாகத்தான் தெரிகிறது. திரு தாப்பா போன்றவர்கள்லாம் இவ்வளோ ஒரு 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 ஆக்ரோஷமாக, ஒரு வேகமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது அவர்கள் அது அந்த தரப்பிலிருந்து வைக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய பலவீனம். அதற்கு காரணம் அவருடைய எப்பொழுதுமே இந்த அதிகார பலத்தையும் பண பலத்தையும் அந்த இதை வைத்தே எல்லா வண்டி ஓட்டலாம் நினைக்கிறார்கள். அவர் ஆட்சி காலத்திலே சில நலிந்தோருக்கான சில திட்டங்களை நிறைவேற்றினார் என்பது பாராட்டுக்குரியது. ஆனால் நிர்வாக திறமையோடு அதிகாரிகளை நியமித்தார், நேர்மையோடு அவர்களை நடக்க வைத்தார் என்றெல்லாம் சொல்ல இயலாது. அது விமர்சனத்துக்குரியது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களுடைய ஆட்சியில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. 2 தரப்பில் உள்ளவங்களும் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சி வந்து ஒரு நியாயமாக நடக்கலை அப்படிங்கிறது தானே சொல்லுது. உண்மையை அதுதான் எல்லாமே ஒரு மூடப்பட்ட திரைக்கு பின்னால் நடக்கிற காரியமே தான் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி தீர்மானிப்பது. எல்லாவற்றையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு குழு ரொம்ப திறமையோடு பயன்படுத்தி கொண்டது. எனவே பழி அனைத்தையும் இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள், பாவம் அனைத்தையும் அவர்கள் செய்து பலனையும் பெற்றிருக்கிறார் அதிகாரிகள். அந்த விசாரணை யார் நடத்துவார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பெயர் சொல்லியே சொல்ல முடியும், கொஞ்சம் அல்ல. இப்பொழுது அரசியல் கட்சியில் இருக்கிற இந்த பக்கம் ஒரு அம்மா, அந்த பக்கம் ஒரு ஐயா, இந்த பக்கம் ஒரு அண்ணன், அந்த பக்கம் ஒரு தம்பி என்று பலர் சொல்கிறார்கள். அது உண்மை, அவர்களும் மனம் வைத்துத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பல அரசியல் கட்சிகளிலே அவருடைய தாத்தா இருந்த காலத்தில் இருந்த மாதிரியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் போகிற வண்டிகளும் சரி, குடியிருக்கிற வீடும் சரி, இது ஒரு ராஜராஜ சோழன் பார்த்தால் கூட பொறாமைப்படுவான். சரி, அது அவர்களை திறமையை நினைக்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று விசாரிக்கக்கூடிய ஒரு நடுநிலை அரசு நிர்வாகம் வேண்டுமல்லவா? அது வரும் நினைக்கிறீர்களா? அதே நடுநிலையோடு அந்த ஆட்சி நடக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறதா? உத்தரவாதம் இல்லையே. எனவே தான் என்னவோ ஒரு 4 பேர் பெயரை தெரிந்தவர்கள் மட்டும் அவர்கள் செய்த காரணத்தினால் சுய வெறுப்பில் தப்பு பண்ணிவிட்டார், அவன் தான் பண்ணிட்டான், ஏதோ அவர் ஒருவர் மட்டும்தான் அத்தகைய அநியாயம் செய்த மாதிரி மற்றவர்கள் எல்லோரும் ஆசிரமத்திலிருந்து வெளிவந்த வள்ளுவர்கள் மாதிரி இருந்தால் இது நம்ப முடியுமா? தமிழகத்திலே அது செய்யாதவன் யார் என்பதை தேடுவோம். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சி இந்தளவுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு 3 அணியாக பிரியும், இந்த அளவுக்கு பிளவுபடும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? அதை எதிர்பார்த்தோம். எம்ஜிஆர் காலத்திலேயே நாங்கள் அதை எதிர்பார்த்தோம். ஏனென்றால் ஒரே ஒரு தனி மனிதர் சிந்தித்து முடிவெடுத்து அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்து மக்களை திரட்டி என்று போய்கொண்டிருப்பது ஒரு கொள்கை பிடிப்போடு இல்லாமல் தொடர்கிறது. அது கொள்கை சரியா தவறா, சாதாரண கொள்கையா, ரொம்ப தீவிரமான கொள்கை, அது ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை வேண்டும், ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் என்று இருக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன கொள்கை, எதை பேசுகிறார்கள்? தொழுது எதையோ ஒரு தெய்வத்தை வணங்குவது மாதிரி ஒரு தலைவரை வணங்கினார். அந்த தலைவருடைய திறமை இருக்கிற வரைக்கும் சௌகரியமாக வெற்றி பெற்றார். இப்பொழுது அவர் தலை சாய்ந்த உடனே அதே மாதிரி ஒரு தலை தேவைப்படுகிறது. அது இயற்கை அப்படி 2-3 தலை வைத்திருக்கவில்லை, ஒன்றோடு விட்டுவிட்டது. அடுத்து, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு பின்னால், அதாவது அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காமல் போயிட்டாங்க அப்படின்றது பரவலாக சொல்லப்படுற விஷயம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்ற இவர் தான் அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு இவங்க தரப்பில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முறை அல்ல, 3 அவர் வழக்கிலே தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்த பொழுதும் இவரைத்தான் முதலமைச்சராக ஆக்கினார்.
மருத்துவமனையில் இருக்கிற பொழுதும் அன்றைக்கு மருத்துவமனையிலே கூட்டத்தை கூட்டுகிற போதும் அவரைத்தான் முதலமைச்சர் ஆக்கினார். எனவே அவரை அடையாளம் காட்டினார், அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் அந்த கட்சியினுடைய தலைமைக்குள் என்ன மாற்றம், ஏன் அந்த பிரிவு தெளிவாகவில்லை. நாம் அதில் தலையிட்டு சொல்வது என்பது சரியும் அல்ல. ஏனென்றால் அது ஒரு ஏறத்தாழ குடும்ப முறையிலேயே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களால் இவர்கள் பலன் பெற்றதும் உண்டு, இவர்களால் அவர்கள் பதவி பெற்றதும் உண்டு. இரண்டையும் பார்த்து கொண்டிருந்த நமக்கு அந்த படி வரக்கூடாது. எனவே அது பற்றி கருத்து சொல்வதிலே கஷ்டம் இருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத ஒரு கட்சியை ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது சாத்தியமா? எனக்கு அதில் உள்ள நல்ல நண்பர்களை தெரியும். நான் தனிப்பட்ட முறையிலே அந்த நண்பர்களை மதிக்கிறேன். எனவே அவர்களை பற்றி ஏதோ தகுதியற்றவர்கள் என்று சொல்ல மாட்டேன். அது அந்த கட்சிக்கு அவர்கள் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பொழுது ஒரு சிக்கலும் இல்லை. மத்தியில் ஆளுகிற கட்சி. அதற்குள்ள தலைவரை ஏன் அவர்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை, நியமிக்கிறார்கள்? உங்கள் கட்சியே நீங்கள் ஒரு ஜனநாயக முறையிலே நடத்த முடியாத நீங்கள் தமிழ்நாட்டை ஜனநாயக வழியிலே கொண்டு போக போகிறோம். அதிலும் 60 ஆண்டு காலம் தமிழகத்தை 67லிருந்து தொடர்ந்து மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்று திமுக அல்லது அதற்கடுத்த அதிமுக. நீங்களும் நானும் கோபிக்கலாம், ஆனால் மக்கள் அவர்களைத்தான் மீண்டும் மீண்டும் இவரை குறை சொன்னால் அவரை எடுக்கிறார்கள், அவரை குறை சொன்னால் இவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் மாற்று, இதை விட முன்னேற்றம், இதை விட நல்லவர்கள் என்று காட்டுகிற போது அது மாற்று. அப்படி காட்டக்கூடிய சக்தி முதலில் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை சரி, நீங்கள் எப்படி அங்கத்தினர்களை சேர்க்கிறீர்கள்? மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி சேர்க்கிறீர்கள். எவ்வளவு பயங்கரமான பலவீனம்! ஒரு கட்சியிலே சேருகிறவன் என்பவன் வெறும் பக்தியினால் சேரக்கூடாது. அந்த கட்சி என்ன சொல்கிறது, என்ன கொள்கைக்கு நிற்கிறது, அதனால் இந்த நாட்டுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் எல்லோருக்கும் தனி மனிதனுக்கும் கூட முன்னேறுவதற்கு உலகத்திலே நானும் தலைவர். கட்சி கொள்கையெல்லாம் பார்த்து சேரணும்னா ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா அந்த கஷ்டத்தை கம்யூனிஸ்டுகள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இல்லாத கொள்கை கோட்பாடு அல்ல, ஆனால் மக்கள் அதை நிராகரிச்சு. முதலே சொல்லிட்டேன், இதையெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவம் இந்த மக்களுக்கு வராத வரையில் நாட்டில் நம்ம இந்த தொல்லைகளை அனுபவிக்கத்தான் வேண்டி வரும். ஸோ அதனால் இந்த தொல்லைகளை மறைமுகமாக நீங்கள் சொல்வது அதுக்கான பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மறைமுகமாக சொல்லுங்கள். வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியா முழுமையிலும் வந்தாலும் தமிழ்நாட்டில் இல்லை. மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், 2019ஆம் ஆண்டு நடக்கப் போகிற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிகமான இடங்களில் அது வெற்றியை பெறார். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக, அதாவது உங்களுக்குரிய அங்கீகாரம், கட்சியில் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். எனக்கு ஆதங்கம் இல்லை. ஏனென்றால் நான் எதையும் நம்பி எதிர்பார்த்து அந்த கட்சியிலே சேரவில்லை. இல்லை, அண்மையில் கூட ஆர்கே நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை புறக்கணிக்கிறது, யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொல்கிறார்களே என்று செய்தியாளர்கள் உங்கள்கிட்ட கேட்டபோது ஊடகங்களை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அது உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துச்சு. இது முதலில் மன்னிக்க வேண்டும், நீங்கள் கேட்டதனால் சொல்கிறேன். இதெல்லாம் உட்கட்சிக்குள்ளே விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. இதில் எந்தவித மக்களை பாதிக்கக்கூடிய எதுவுமே இல்லை. ஒரு கூட்டணி அமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த கூட்டணியினுடைய அதில் சேருகிறவர்கள் போன தேர்தலில் என்ன மாதிரி நிலையை எடுத்தாலும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்றால் அதில் என்ன மாற்றம், நம்பியா அந்த கொள்கை மாற்றமா என்பதையெல்லாம் மற்ற எல்லா கட்சியும் கவனிக்காமல் வெற்றி பெற்று 10 ஓட்டு கொண்டு வந்தால் போதும் என்று தீர்மானிக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி செய்யக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சி அமைக்கிற ஒரு கூட்டணி என்பது மக்களுக்காகவும் தேர்தலுக்கு முன்னும் பின்னும் தொடர்ந்து சேவை செய்கிற ஒரு அடிப்படை கொள்கையுடையதாக இருக்கும். தமிழகத்திலே 52 முதல் இதுவரையில் திருப்பி பார்த்தால் சேருகிற வேகமும் சரி, பிரிகிற வேகமும் சரி, எது அதிகம் என்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலில் இந்த அவசர முடிவுகள் என்பது கூடாது. இரண்டாவது, இந்தியாவில் இன்றைக்கு இப்போ கம்யூனிஸ்டில் எடுக்கப்படுற முடிவுகள் அவசர முடிவாக பார்க்குறீங்களா? ஆமாம், இது அவசர முடிவு மட்டுமல்ல, ஒரு முடிவே அல்ல. ஒரு ரொம்ப அவர்கள் கொஞ்சம் இன்னும் அவ்வளவு அனுபவம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அனுபவம், தேசிய அனுபவம், இந்திய நாட்டிலேயே பல அனுபவம், பொறுமையோடு நிதானத்தோடு பார்த்துக்கணும். ஏனென்றால் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்பொழுது அனைத்தையும் இழந்திருக்கிறோம், இனி பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்று ஆகிவிடக்கூடாது. அப்படியானால் நம்மை நாமே கொஞ்சம் சரிபார்த்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுது கூட்டணியில் உங்களோடு வந்து சேர்ந்தார்களே, அந்த கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி தேசிய விஜயகாந்தினுடைய கட்சி அல்லது தம்பி வைகோவினுடைய கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், யாராவது உங்களுக்கு அவர்கள் வேட்பாளர் நிறுத்தவில்லை. அவர்கள் வேட்பாளரை நிறுத்தாதோடு மட்டுமல்ல, அவர்கள் யாருக்குமே அந்த அம்மாவையும் பிடிக்காது. அந்த அம்மா முதலமைச்சராக பிடிக்காது. அவருக்கு மாற்றி இன்னொரு ஆட்சி அமைக்க வேண்டும் தான் ஒரு குறிக்கோள். உங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை? திராவிட முன்னேற்ற கழகம் அவரை விரும்பவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு அவர்களும் போட்டி போடவில்லை. அவர்கள் வாக்களித்திருக்கலாம். ஏன் வாக்களிக்கவில்லை? எனவே அவருக்கு வரக்கூடிய கோபம் வந்தால் ஒரு கொடியை தூக்குவது. அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் சும்மா இருக்கும். இது சின்ன பிள்ளைகள் விளையாட்டு மாதிரி போகக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி சொல்ல முடியாது, திராவிட கழகத்தை அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் 1920 சில கொள்கைகளுக்கு தொடர்ந்து போராடி வந்திருக்கிறவர்கள். நீண்ட பயணத்திலே சில சறுக்கல்கள் தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம், ஆனால் சில கொள்கைகளுக்காக போராடி வந்தது. இப்பொழுது நாம் அமைக்கிற கூட்டணி, அது அமைக்கிற போதாவது, அதிலே ஒரு முதலமைச்சர் என்ற பெயரை அறிவிக்கிற போதாவது, பகிரங்கமாகவே சொல்கிறேன், என்னிடம் யாராவது சொன்னார்களா? நானும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சிக்காரன் தானே, மாணவ பருவத்திலிருந்து அதற்காக கத்தி அலைகிறவன் தானே. இன்னாரை முதலமைச்சராக்க விரும்புகிறோம் என்று சொல்லியிருந்தால் நான் உடனே கேட்டிருப்பேன். ஜோதிபாஸ் இந்தியாவின் பிரதமராக வரக்கூடாது என்று தடுத்த நாம், தமிழகத்துக்கு ஒரு முதலமைச்சர் பெயரை சொல்கிறீர்களே, ஜோதிபாசுவை விட இவர் சிறந்தவர் என்பதற்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பேன். அதை விரும்பவில்லை அவர்கள். எனவே அவர்கள் சொல்லவில்லை. அதே போல இப்பொழுது ஆர்கே நகரில் கடைசியில் போட்டி போடுவது என்று முடிவெடுத்தார். பிறகு யாரையும் ஆதரிப்பதில்லை என்று முடிவெடுத்தார். ஒவ்வொன்று ஏதாவது there must be some consistency இல்லையா? இது குடும்பத்தில் இருந்தாலும் இந்த முடிவும் தொலைநோக்கு பார்வையோடு எடுக்கப்படுகிற முடிவு அல்ல. சொன்னேன், போட்டி போடவில்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது யாரையும் ஆதரிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பது அவர்களை கேட்டுத்தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த செய்தியை வைத்துத்தான் நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை. எதையும் மறைக்காமல் பேசுபவர் நீங்கள். இன்றைக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. எங்கள் அரங்குக்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.